ராவணன் என்பது தீய சக்திகளின் மெத்த உருவம், மொத்த தொகுப்பு அவன்தான். அவனை அழிப்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அது பகவான் இறங்கி வந்தால்தான் நடக்கும். இப்படிப்பட்ட எல்லா அவதாரங்களும் எல்லா விதத்திலும் உயர்ந்தவைதான். ஆனால் ராமாவதாரம் தனிச்சிறப்புடையது. எல்லாரும் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மனது அமைதி இல்லாமல் தவிர்ப்பவர்கள் எல்லாம் ராமநாமத்தை சொல்ல வேண்டும். அனுமாருக்கு மிகவும் அமைதி தந்த நாமம் ராமநாமம். லவகுசர்கள் இருவரும் ராமாயணத்தை பாடி காண்பிக்கிறார்கள். முதல்ல ராமரே ராமாயணத்தை கேட்ட நிகழ்வு. அப்பொழுது ராமன் சொன்ன வார்த்தை தான் நமக்கு இன்று வேத வாக்கு. ராமன் சொல்கிறார், ராமனுடைய வழிபாட்டுக்கு ஒரு 2-3 ஸ்லோகங்களை நான் சொல்கிறேன். இந்த ஒரு ஸ்லோகத்தை நாம் சொன்னாலே போகிறோம், ராமபிரானுடைய அருள் நம்மேல் பொழியும். அனுமாருடைய அருளும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. ஆஞ்சநேயர், ராமன் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கு ஆஞ்சநேயர் இருக்கிறார் என்கிற பாவத்தை வெளிப்படுத்துகிற ஒரு ஸ்லோகம். எத்திர ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் திரு அவதார உற்சவம் இம்மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஏற்படுகிறது. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் அன்பர்களுக்கு எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ராமபிரானுடைய அருமை பெருமைகளை எல்லாம் உணர்ந்து அனுபவித்து அவன் அருளை பெற வேண்டிய காலம் ஸ்ரீராமநவமி என்று சம்பவிக்கிற நாளன்று நமக்கு ஏற்படுகிறது. ராமனுடைய அவதாரம் 8வது அவதாரமாக சொல்லப்படுகிறது. உலகத்தில் தீமையை களைந்து நன்மையை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக வைகுண்டத்திலே வீற்றிருக்கிற எம்பெருமான் பூமியிலே வந்து அவதரிக்கிறான். அப்படி பல நிலைகளிலே பல காலங்களிலே ஏற்பட்ட பூமிக்கு கஷ்டங்களை எல்லாம் இதற்கு முன் 7 அவதாரங்களை எடுத்து தீர்த்த பகவான் தேவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி வைகுண்டத்திலிருந்து கீழிறங்கி தசரதனுடைய மைந்தனாக சித்திரை மாதம் சுக்லபக்ஷம் நவமி திதி அன்று புனர்வசுவும் சேர்ந்த தினத்தன்று தசரதனுக்கு கோசலைக்கும் மகனாக பிறந்தான். அவன் பிறப்பதில்லை, நாம் கர்மத்தினாலே பிறக்கிறோம். அவன் தன் சங்கல்பத்தினாலே அவதரிக்கிறான். பகவானுடைய பிறப்புக்கு அவதாரம் என்று நாம் சொல்கிறோம். அதற்கு கர்ம வினைகள் காரணமல்ல, அவனுடைய சங்கல்பம் காரணம். ஏன் சங்கல்பிக்கிறான் என்றால், அதர்மம் தழைத்தோங்கும் பொழுது, அங்கிருக்கும் நல்லவர்கள் மிகுந்த கஷ்டத்தை அடைகிற பொழுது, நல்லவர்களை காப்பதற்காக தன்னுடைய சக்திகளை எல்லாம் ஒருங்கிணைத்து கொண்டு நம்மோடு வந்து கலந்து பழகி இந்த தீய சக்திகளை எல்லாம் விரட்டி அடிக்கிறான். ராவணன் என்பது தீய சக்திகளின் மெத்த உருவம், மொத்த தொகுப்பு அவன்தான். அவனை அழிப்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அது பகவான் இறங்கி வந்தால்தான் நடக்கும். அவனும் தவங்கள் எல்லாம் செய்து தெய்வங்களை போற்றி வணங்கி கடுமையான விரதங்கள் இருந்து அந்த தெய்வங்களிலிருந்து சக்தியை பெறுகிறான். அந்த சக்தியை பயன்படுத்தி மக்களை துன்புறுத்துகிறான். ஏன், புராணங்கள் படி தேவலோகங்களையெல்லாம், தேவர்களை கூட, வரம் தந்தவர்களை கூட துன்புறுத்துகிறான்.
அப்படிப்பட்டவர்கள் தெய்வத்திற்கும் தெய்வமாக இருக்கக்கூடிய திருமால் ஸ்ரீமன் நாராயணன் பூமிக்கு வந்து அவதரித்து நம்மோடு கலந்து பழகி நமக்கு ஒரு நம்பிக்கையை உண்டு பண்ணி அந்த தீய சக்தியை அழிக்கிறான் என்பது மையக்கருத்து. இதில் ராமாயணத்தை நாம் யோசித்து பார்த்தால் அப்படி அவதரித்த ராமனுடைய கதையை முழுவதுமாக நமக்கு சொல்வது ராமாயணம். இவனுடைய அவதாரம் சாதாரணமான தசரதர் ஒரு யாகம் செய்து புத்திரகாமேஷ்டி யாகம் செய்து அதன் மூலமாக ராமன் பிறந்தார் என்பது நமக்கு அந்த புத்திரகாமேஷ்டி யாகம் என்கிற விஷயத்தை அதனுடைய பெருமையை சொல்வதற்காக. உண்மையிலேயே புத்திரகாமேஷ்டி யாகம் முடிந்த பிறகு கோசலையினுடைய கர்ப்பத்திலே எம்பெருமான் தானாக தோன்றி அதன் மூலமாக தேவர்களுக்கு அப்பொழுதே காட்சி கொடுத்தான். அப்பொழுது தேவர்களெல்லாம் மகிழ்ந்தார்கள். தேவத்தன்மையை பெற்றவர்கள் ராமன் திருமால் என்று உணர்ந்தார்கள். வசிஷ்டர் போன்றவர்களும் உணர்ந்தார்கள். அதனால்தான் பின்னொரு காலத்திலே குழந்தையாக இருந்த பொழுது ராமனை காட்டுக்கு தன்னோடு அழைத்து செல்ல விரும்பிய விஸ்வாமித்திரருக்கு தசரதன் கலங்கி நின்ற பொழுது வசிஷ்டர் சொன்னார், தசரதா நீ இவனை அனுப்பி வை என்று சொன்னதற்கு காரணம் அவன் பரம்பொருள் என்பதை வசிஷ்டர் போன்றவர்கள் உணர்ந்திருந்தார்கள். அதே கருத்தை விஸ்வாமித்திரரும் ராமனை அழைத்து செல்லும் பொழுது தசரதா அகம் வேத்மி மகாத்மானம், நீ உன்னுடைய பிள்ளையாக நினைத்து கொண்டிருப்பவனை நான் யாரென்று நான் அறிவேன் என்று விஸ்வாமித்திரர் ராமனுடைய பரம்பொருள் தன்மையை உணர்ந்திருந்தார். இப்படி ராமனுடைய அவதாரம் நடந்தது, அயோத்தியிலே நடந்தது. இப்போது மீண்டும் அயோத்தியிலே ராமன் வீட்டிலிருந்து அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அற்புதமான இந்த ராமாவதாரம் பல தர்மங்களை நமக்கு உபதேசிக்கிறது. நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் என்றதெல்லாம் உபதேசிக்கிறது. ராமனுடைய வாழ்வே நமக்கு உபதேசம். கண்ணனுடைய வாக்கு நமக்கு உபதேசம். ராமனுடைய வாழ்க்கையே ஒரு உபதேசம். இப்பொழுது நம் அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நிலைகளெல்லாம் ராமன் வாழ்ந்து காட்டிய பாதை தான். அதை கொண்டுதான் நம்முடைய அரசியல் சட்டத்திலேயே இந்த மாதிரி சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. ஏகபத்தினி விரதன் என்று ராமனுக்கு ஒரு தனிப்பெருமை உண்டு. வால்மீகி சொல்லுகிறார், குணக்கடல் தர்மோ விக்கிரகவான், தர்மத்தையெல்லாம் குணங்களையெல்லாம் ஒரு உருவமாக்கினால் அது ராமனாக மாறிவிடும் என்று பொருள். அப்படி குணக்கடலாக இருக்கிற ராமன் ராம நவமி என்ற நவமி திதியிலே அவதரித்தார். பரம்பொருள்தான் இங்கே நம்முடன் இருக்கிறது. இதை விபவம் என்று சொல்வார்கள். நம்மோடு மனிதர்களோடு மனிதர்களாக கலந்து வாழும் வாழ்க்கைக்கு விபவ அவதாரம் என்று பெயர். அப்படி ராமன் பிறந்தான். இன்னும் 2 நாட்களிலே பிறக்கப் போகிறான். இந்த ராமனுடைய பெருமையை தேவர்களெல்லாம் சொல்கிறார்கள். வேதத்திலேயும் ராமனுடைய பெருமை சொல்லப்பட்டிருக்கிறது. பரமேஸ்வரனாக சர்வ வல்லமை படைத்தனாக இருக்கக்கூடிய பரமசிவனும் சகஸ்ரநாமத்திலே நாம் நித்தியம் சொல்லுகிறோம், ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. திருமாலுடைய 1000 நாமங்களுக்கு சமமான நாமம் ராமநாமம் என்று பார்வதி பரமேஸ்வரன் பார்வதியிடத்திலே தான் தினமும் அதை சொல்லிக் கொண்டிருப்பதாக சொல்லுகிறார். இப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த ராமன் ராம தாரக மந்திரம் என்று சொல்வார்கள். இந்த சம்சாரம் என்கிற இந்த ஊழ்வினையாலே சூழ்ந்த இந்த வாழ்க்கை கடலை ராமநாமம் நமக்கு அதை தாண்டுவிக்கும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. காசியிலே சென்று மரணமடைந்தால் முக்தி என்பதற்கு காரணமாக அங்கு விஸ்வநாத பகவான் அனைத்து மரணமடைபவர்கள் அனைத்து மக்களுடைய காதுகளிலும் சென்று ராமநாமத்தை உபதேசிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ராமநாமத்தின் பெருமை, ராமாவதாரத்தின் பெருமை, குணக்கடலாக திகழக்கூடிய ராமனுடைய பெருமை ஒரு சிறிது நாம் இங்கே அனுபவிப்போம். இந்த ராமன் 2 முறை பேசுவதில்லை. சொன்னதை செய்பவன், சொல்வதை செய்பவன், செய்வதை சொல்பவன் என்றெல்லாம் ராமனுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய வாசகமாக இது அவனுடைய வாழ்க்கை நமக்கு தெரிவிக்கிறது. அப்படிப்பட்ட ராமனவையை நாம் எப்படி கொண்டாட வேண்டும்? பகவான் நமக்கு அருள் புரிவதற்காக இறங்கி வந்திருக்கிறார். அவரை நாம் போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் நம்முடைய கடமை. அவர் நமக்காக செய்த உபகாரங்களை நினைத்து பார்ப்பது தான் அவருடைய பிறந்த தினங்களை, அவதார தினங்களை நாம் உற்சவமாக கொண்டாடுகிறோம். அதனால் நம்முடைய தீவினை அகல்கிறது. இப்படிப்பட்ட எல்லா அவதாரங்களும் எல்லா விதத்திலும் உயர்ந்தவை தான். ஆனால் ராமாவதாரம் தனிச்சிறப்புடையது. கோசலைக்கு மகனானான், நான் மனிதனாக மட்டுமே இருக்கிறேன் என்று சொன்ன அவதாரம் ராம அவதாரம்.
மனிதர்களுடைய இன்ப துன்பங்களை முழுதுமாக அறிந்தவன் ராமன். எல்லாருக்கும் சமமானவன் என்பதை போதித்தான், சமத்துவத்தை போதித்தான். தீண்டாமையை விலக்குகிற வாழ்க்கைகளையெல்லாம் அவன் வாழ்க்கை நமக்கு காட்டுகிறது. குகனோடு ஐவரானோம் என்று சொன்னான். மீனவனுடன் வேடுவனிடத்திலும் நட்பு பாராட்டினான். குரங்கினங்களோடு நட்பு பாராட்டினான். ஒரு சபரி என்பவளுக்கு, ஒரு வேடுவ குலத்திலே பிறந்த பெண்மணிக்கு மோட்சத்தை அளித்தான். அவளுடைய அன்பை ஏற்றான். ராவணனாக இருந்தால் கூட, அசுரர்கள் ராட்சசனாக இருந்தால் கூட, அவன் தம்பி விபீஷணனை தன்னுடையவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் உடையவன் ராமன். இப்படி அனைவரிடத்திலும், அதோடல்ல, தான் வைகுந்தத்தை திருப்பி அடைகிற காலத்தில் தன்னுடன் வாழ்ந்த அனைத்து புல்பூண்டுகளையும் ஜீவராசிகளையும் தன்னுடன் அழைத்து சென்ற பெருமைக்குரியவன் ராம். நம்மை அப்படியே நட்டாற்றில் விட்டுட்டு போக மாட்டோம். அவனோடு சென்றவர்கள் எல்லாம் ராமர் குழாத்தில் வைகுண்டத்திலும் இருக்கிறார்கள். அவன் விட்டு சென்ற உலகத்திலே அவனை பாடியிருக்கிற நம்மோடும் ராமன் எப்பொழுதும் இணைந்திருக்கிறான். ராமனுடைய பெருமை தர்மோ விக்கிரகவான் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ராமனுடைய உற்சவம் நமக்கு வருகிறது. அவரை கொண்டாடுவதால் என்ன நடக்கும் என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சகோதர பாசம் என்பது இராமாயணத்திலே தெள்ளத்தெளிவான விஷயம். அவருடைய பாதைகளையே தன்னுடைய ராஜ்யத்திற்கு அரசனாக்கி பரதன் அதை சிறமேற்கொண்டு ஆட்சி புரிந்து வந்தான். தனக்கு பதவி கிடைத்தால் போதும் என்று நினைத்து ராமன் தான் காட்டுக்கு போயிட்டானேன்னு சொல்லி லக்ஷ்மணன் தான் வாழ்க்கையை சுகமாக அனுபவிக்கவில்லை. அந்த கைங்கரியத்தை, அந்த சேவையை, அந்த தொண்டை பின்தொடர்ந்து சென்றவன் இலக்குவன். தசரதனுக்கு இவ்வளவு அற்புதமான 4 குமாரர்களும் சகோதர பாசத்தை நமக்கு காட்டுகிறார்கள். அதோடல்லாமல் நம்மை அண்டியவர்களை ஒருபோதும் கைவிடாத தன்மை ராமனிடத்திலே தான் நாம் பார்க்க முடியும். ஒருவன் தன்னை சரணடைந்தால் அவனை ஒரு காலம் நான் விடமாட்டேன் என்ற விரதத்தை ராமன் மேற்கொண்டிருக்கிறான். ராமனை நம்பி எதையும் நாம் ஒப்படைக்கலாம். நம்முடைய இந்த எல்லா பாரத்தையும் அவனிடத்தில் ஒப்படைக்கலாம். அவன் நம்மை காப்பான் என்பது நிச்சயம். இப்படிப்பட்ட அவனுடைய வில்லுக்கும், ராமனுடைய வில்லுக்கு இருக்கிற சக்தி உலகத்திலே யாருக்கும் இல்லை. அவனுடைய வில் என்பது அவன் நம்மை காக்கும் சக்தியாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவனோடு இருக்கக்கூடிய அனுமார் மூலமாகவும் நாம் இதை உணர்கிறோம். ராமன் பெயரை சொல்லியே அந்த கடலை மகேந்திர பர்வதத்திலிருந்து இலங்கையை சென்றடைந்தார் அனுமார். ராமனுக்கு உதவ சென்றவர் ராமநாமத்தை கொண்டே கடலை தாண்டினார். ராமனை விட உயர்ந்தது ராமநாமம் என்று சொல்லுகிறார்கள். ஜன்ம தாரக மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்படி ராமநாமத்தினுடைய பெருமையை பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். அதை சொன்னவர்கள் எல்லாம் தான் அமைதி அடைந்திருப்பதையும் வெளியிட்டிருக்கிறார்கள். எல்லாரும் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மனது அமைதி இல்லாமல் தவிர்ப்பவர்கள் எல்லாம் ராமநாமத்தை சொல்ல வேண்டும். அனுமாருக்கு மிகவும் அமைதி தந்த நாமம் ராமநாமம். அவருடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்கின நாமம் ராமநாமம். அசோகவனத்திலே சீதைப்பட்டு கொண்டிருக்கிற கஷ்டத்திலிருந்து அவளை மீட்டெடுத்த நாமம் ராமநாமம். இப்படி ராம என்ற எல்லாருக்கும் மிக கடினமான இனிமையான எளிமையான 2 அழகான அக்ஷரங்களை எழுத்துக்களை கொண்ட 2 எழுத்து நாமம் ராமநாமம். இதை உபதேசம் வாங்கி கொண்டு சொல்வது போது பிரணவத்தோடு சேர்ந்து ஷடக்ஷரம், ராம ஷடக்ஷரம் என்று சொல்வார்கள். அதை ஒரு குரு மூலமாக நாம் காதிலே வாங்கி கொண்டு அதை ஜபித்து வந்தால் அது மிகப்பெரிய ஆன்ம பலத்தை நமக்கு தரும். ஆனால் சாதாரணமாகவே எப்பொழுதும் நாம் எப்போவுமே பார்க்குறோம், உலகத்தில் இருக்கிற போது ராமான்னு ராமான்னு சொல்லு அப்படின்னு சொல்வார்கள். அப்போ ராம என்ற 2 எல்லாரும், ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லக்கூடிய அற்புதமான சக்தி படைத்த 2 எழுத்து நாமம் ராம. இது உபதேசம் பண்ணும்போது குருக்களிடத்திலே நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி பகவானுடைய அனைத்து தத்துவத்தையும் உள்ளடக்கிய நாமம் ராமநாமம். ராமனுடைய பெருமை அவன் நாமத்திலே பொதிந்திருக்கிறது. அதை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பாக ஸ்ரீராமநவமி அன்று ராமநாமத்தை நாம் எவ்வளவு ஜபிக்கிறோமோ, எவ்வளவு உச்சரிக்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு மனதிலே சாந்தி கிடைக்கும். ஒரே ஒரு விஷயம், ராமனிடத்தில் லவகுசர்கள் ராமாயணத்தை படித்து காண்பிக்கிறார்கள். வால்மீகி இதை ராமனுடைய புதல்வர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். இவர்களை அஸ்வமேத யாகத்தின் போது அந்த குதிரைகளை வென்றெடுத்த லவகுசர்களை அழைத்து சென்று ராமனுடைய அரியணையிலே அந்த அரசாட்சிக்கு அவர்களை அழைத்து சென்று அவர்களை நிற்க வைக்கும் பொழுது தன்னுடைய தந்தையாருடைய பெருமையை லவகுசர்கள் இருவரும் ராமாயணத்தை பாடி காண்பிக்கிறார்கள். முதல்ல ராமரே
ராமாயணத்தை கேட்ட நிகழ்வு. அப்பொழுது ராமன் சொன்ன வார்த்தை தான் நமக்கு இன்று வேத வாக்கு. ராமன் சொல்கிறார், இந்த ராமாயணமானது எனக்கே மனதுக்கு நிம்மதியை தருகிறது என்று வால்மீகி எழுதியிருக்கிறார். இப்படி ராமநாமமானது அனைவருக்கும் மனதிலே நிம்மதியையும், இப்பொழுது நமக்கெல்லாம் கிடைக்காத பொருள் பணமோ மற்ற விஷயங்களோ அல்ல, கிடைக்காத பொருள் நிம்மதி தான். அந்த நிம்மதியை தரக்கூடிய 2 எழுத்து நாமம் ராமநாமம். இந்த ராமநாமை எப்படி கொண்டாடுவது? ராமன் இருக்கும் இடங்களுக்கு சென்று வழிபடலாம். நமக்கு பக்கத்தில் செங்கல்பட்டு தாண்டி மதுராந்தகம் என்கிற ஒரு அற்புதமான ஊர், மிகப்பெரிய ஏரி. அந்த ஏரியை காத்தருள்கிருக்கிறான் ராமன். மதுராந்தகத்திலே ராமன் மிக பிரசித்தி அடைந்தவன். அந்த மதுராந்தகம் ராமரை இப்பொழுது அங்கே உற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கு சென்று நாம் சேவிக்கலாம், வணங்கலாம், துதிக்கலாம். அந்த மதுராந்தகத்தை தாண்டி தமிழ்நாட்டில் வடுவூர் என்கிற பகுதியில், தஞ்சாவூர் ஜில்லாவில் இருக்கக்கூடிய வடுவூர் என்கிற பகுதியில் ராமன் மிக பேரழகனாக, அங்கே வடுவூர் ராமன் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இங்கே நம்ம சென்னையில் பார்க்கணும்னு சொன்னால் கோதண்டராமர் கோவில் இங்கே மேற்கு மாம்பலத்தில் இருக்கிறது. எங்கே சென்றாலும், நாம் எந்த பெருமாள் கோவிலில் சென்றாலும் ராமனுக்கு சன்னதி இருந்தால் அந்த சன்னதியிலே இருந்து அங்கு நாம் ராமநாமத்தை ஜபிக்கலாம். அல்லது நாம் இருக்கும் பகுதியிலேயே இருக்கக்கூடிய அருள்பாலித்து கொண்டிருக்கிற கோயில்களிலே சென்று ஒரு ஓரமாக சென்று ராமநாமத்தை ஜபிக்கலாம். பிறருக்கு இடையூறு இல்லாமல் நம்ம அந்த காரியத்தை எல்லாம் பண்ணணும். இப்படி ராமனுடைய ராமேஸ்வரம் என்று சொல்கிறார்கள். அது பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக இருக்கிறது. அதற்கு முன்னாடியே ராமநாதபுரம் என்கிற பகுதிக்கு பக்கத்தில் திருப்புல்லானி என்கிற ஒரு திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்தில் ராமனை சேதுராமன், சேதுக்கரை என்று அதை அழைப்பார்கள். அந்த இடத்துல தர்பசயனத்திலே வீற்றிருக்கிற ராமனை நாம் சென்று சேவிக்கலாம். இப்படி பல ராமன்களுக்கு தமிழ்நாட்டில் ராம வழிபாடு என்பது பல தொல்காப்பியம் போன்ற பழம்பெரும் நூல்களிலேயே ராமனுடைய குறிப்புகள் எல்லாம் வருகிறது. பரிபாடல் போன்றவைகள் ராமனுடைய பெருமையெல்லாம் பேசுகிறது. இந்த இம்பர்வான் எல்லை ராமனையே பாடி என்ற ஒரு பாடலும் ஒரு அற்புதமான தமிழ் இலக்கியங்களிலே நாம் பாடுகிறோம். ராமன் என்கிற வார்த்தை தமிழ் இலக்கியத்திற்கு புதிதல்ல. ராமனுடைய காவியத்தை முழுவதுமாக வால்மீகி ராமாயணத்தை அடிப்படையாக கொண்டு அழகிய தீந்தமிழிலே கம்பரசமாக கம்பன் நமக்கு ராமாயண காவியத்தை கொடுத்திருக்கிறார். ராமன் தமிழ் இலக்கியத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் புதியவன் அல்ல. பழம்பெரும் நூல்களிலே ராமனுடைய பெருமையெல்லாம் நாம் பார்க்கலாம். தமிழ் பாசுரங்களிலே குலசேகர ஆழ்வார் ராமனுடைய துதியாக அயோத்தி பாடிப்பற என்ற ராமனை பற்றிய பாடல்களை எல்லாம் பாடியிருக்கிறார். ஆழ்வார்களுடைய தீந்தமிழிலே ராமனுடைய வழிபாட்டு பகுதிகளெல்லாம் இருக்கிறது. ராமனை பாடாத ஆழ்வார்கள் இல்லை. ஆண்டாள் கூட தன்னுடைய திருப்பாவிலே மனத்துக்கினியானை சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியான் என்று ராமனை மனத்துக்குரிய தெய்வமாக பாடுகிறாள். அப்படிப்பட்ட ராமனுடைய பெருமையை நாம் 2 நாட்களிலே வரக்கூடிய இந்த ராமநவமி அன்று நாம் எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவரும் ராமனுடைய கோவில்களை கேட்டறிந்து கொண்டு அங்கு சென்று ராமனை வழிபடலாம். ராமன் வழிபாடு மன அமைதிக்கு முக்கியமானது என்ற கருத்தை நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன். கேட்டதையெல்லாம் கொடுப்பவன் எம்பெருமான் என்று சொன்னாலும் நிம்மதி என்பது அவனை வழிபாடுகளாலே கிடைத்துவிடும் என்ற ஒரு தனித்தன்மையோடு திகழக்கூடிய ஒரு தெய்வ உருவம், தெய்வ மறு உருவம் சக்கரவர்த்தி திருமகன் என்று அழைக்கப்படக்கூடிய ராமபிரான். கற்றார் ராமபிரானை எல்லால் கற்பரோ என்று ஆழ்வார்கள் கூறுவதெல்லாம் நாம் நினைவு கூர்ந்து பெரியவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு ராமனுடைய வழிபாட்டுக்கு 1, 2, 3 ஸ்லோகங்களை நான் சொல்கிறேன். அதை கொஞ்சம் நிதானமாக சொல்கிறேன், முடிந்தால் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். சுவாமி தேசிகன் தசாவதார ஸ்தோத்திரத்தில் ராமனை பற்றி பாடும் பொழுது பாராவார பயோ விசோஷண கலாபாரீண காலானல ஜுவாலாஜால விஹாரஹாரி விசிக வியாபார கோரக்கிரமஹ சர்வாவஸ்த சகிருத் பிரபன்ன ஜனதா சம்ரக்ஷணைகவ்ரதி தர்மோ விக்கிரகவான் அதர்ம விரதிம் தன்வீச தன்வீதனஹா என்று இந்த ஒரு ஸ்லோகத்தை நாம் சொன்னாலே போகிறோம். ராமபிரானுடைய அருள் நம்மேல் பொழியும். அதோடு இல்லாமல் சங்கேப ராமாயணம் என்று ராமாயணத்தின் சுருக்கமாக ஒரு 100 ஸ்லோகத்தை வால்மீகி பகவான் அருளி செய்திருக்கிறார். அதிலே சில ஸ்லோகங்கள் வருகிறது, அதையும் நாம் சொல்லலாம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நமஹா. இன்னொரு தடவை அதை சொல்கிறேன். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நமஹா. அக்ரத பிருஷ்டதச்சைவ பார்ஸ்வதச்ச மகாபலௌ ஆகர்ணபூர்ணதன்வானோ ரக்ஷேதாம் ராமலக்ஷ்மணோ என்ற ஸ்லோகங்களை சொல்லலாம்.
அதே மாதிரி அனுமாருடைய அருளும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. ஆஞ்சநேயர், ராமன் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கு ஆஞ்சநேயர் இருக்கிறார் என்கிற பாவத்தை வெளிப்படுத்துகிற ஒரு ஸ்லோகம். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம் என்ற அனுமாரையும் சேர்த்து சொல்லக்கூடிய அற்புதமான இந்த ஸ்லோகம் இருக்கிறது. இப்படி இந்த ஸ்லோகங்களை எல்லாம் இதற்கு நாம் சாதாரணமாக நீராடி விட்டு ஒரு தூய்மையான மனப்பாவத்தோடு இதை சொன்னாலே போகிறோம். இதுக்கு உபதேசங்கள் எல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் உபதேசம் வாங்கி கொண்டு பிரணவத்தோடு சேர்ந்து சொல்லக்கூடிய மந்திர உபதேசங்களுக்கு அதற்கு ஒரு தூய்மை தன்மை அதிகமாக தேவைப்படும். ஆனால் நாம் எப்பொழுதும் எங்கும் எப்பொழுதும் சொல்லக்கூடிய நாமாவாக இந்த ராமநாமம் இருக்கிறது. இந்த ஸ்லோகங்களை எல்லாம் நாம் சொல்லிக்கொள்ளலாம், சொல்லிக்கொண்டே இருக்கலாம். எப்பொழுதெல்லாம் நமக்கு நிம்மதி தேவையோ, எப்பொழுதெல்லாம் நாம் அமைதியை விரும்புகிறோமோ அந்த சமயத்திலெல்லாம் ராமநாமத்தை விட உயர்ந்த ஒரு மந்திரம் நமக்கு இல்லை என்பதை சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.